பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதத்திற்கு முன்னோடி ஸ்தோத்திர பலி. ஆதார வசனம் சங்கீதம் 50 சங்கீதம் 23 வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். மகிமையானவர்கள் மக்களே, ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை பாருங்கள். தேவன் மக்களுக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து கொண்டே இருந்தார்கள். தேவனை மகிமைப்படுத்துதல் ஒரு பகுதி அவருக்கு ஸ்தோத்திர பலியிடுதல் ஆகும். இதுவே முதன்மையானதும் முக்கியமானதுமாகும். அவரை மகிமைப்படுத்தத்தான் நம்மை அழைத்தார், விடுதலை கொடுத்தார், அவரோடு இணைத்து கொண்டார். அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே நாம் இருக்கும் ஸ்தோத்திர பலியாகும், நன்றி பலியாகும். ஏதாவது கண்ணுக்கு தெரியும்படியாக நடந்தால்தான் ஸ்தோத்திர பலி என்பதல்ல. உயிரோடு இன்று வைத்திருக்கிறாரே, சுகத்துடன் வைத்திருக்கிறாரே, பலத்துடன் வைத்திருக்கிறாரே, இதற்காக ஸ்தோத்திர பலி எடுப்போம். ஏதும் கெட்டதும் நடவாமல் இருக்கிறதே, இதற்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஆபிரகாமை கானானுக்கு அழைத்து கொண்டு வந்து சேர்த்தார். ஆதியாகமம் 12:5. இதன் பிறகு ஆபிரகாம் போன ஒவ்வொரு இடத்திலும் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். எந்த வேதத்தை வாசித்துவிட்டு இப்படி செய்தான்? இப்படிப்பட்ட எந்த செய்தியை ஆபிரகாம் கேட்டான்? ஏதுமில்லையே. தேவன் அழைப்பை உணர்ந்து வெளிப்பாட்டை பெற்று புறப்பட்டானோ அவன் உள்ளத்தில் உதித்தது, உணர்த்தப்பட்டது இந்த ஸ்தோத்திர பலி. இதற்கு நன்றி பலி என்றும் சொல்லப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கேட்டீர்களா? தேவ சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன என்று அலைந்து கொண்டிருக்கிறோமே. தேவ சித்தத்தில் ஒன்று, நாம் நன்றி உள்ளவர்களாக அவருக்கு ஸ்தோத்திர பலி எடுத்து கொண்டிருக்க வேண்டும். நாம் யாவரையும் குறித்த தேவ சித்தம் நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துவதாகும். இப்படி செய்யும் போது தமது கிருபையை நம் மீது பொழிகிறார். தேவ கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. காலையிலிருந்து இரவு வரை, ஏன் தூங்கும் போது கூட அவரது கிருபை நமக்கு வேண்டும். எத்தனை மக்கள் சரியான தூக்கம் வராமல் மாத்திரை போட்டுவிட்டு தூங்குகிறார்கள் என்பதை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. வேதத்திலுள்ள வெற்றி பெற்ற எல்லா சாட்சிகளும் அவரது வாழ்வின் முறையும் பாருங்கள். அவர்கள் அதிகாலை எழுந்து தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அன்றைய தினத்திற்கு வேண்டிய கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். நமக்கும் அப்படித்தான். நாம் வல்லமையாய் ஞானமாய் செயல்பட, பேச, வம்பு தும்புகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அவரது கிருபை வேண்டும். நமது சொந்த பலன் என்று நினைக்காதீர்கள். நேற்று செய்த வேலைதானே என்று நினைக்காதீர்கள். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைக்கு தினமும் செய்கிற வேலையாக இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். தினமும் விடுகிற மூச்சுத்தானே ஏன் ஒருவருக்கு திடீரென்று நின்று விடுகிறது? இந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திர பலினால் கிருபை பெருகுகிறது. 2 கொரிந்தியர் 4:15. ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர்கள் ஒன்றாய் ஏதோ ஒரு நேரம் கூடி ஸ்தோத்தரிப்பது நலம், ஆசீர்வாதம். அவரவர்கள் தனிப்பட்ட நடத்துதலுக்கு கிருபைக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். தாவீது ஒரு பழக்கமாகவே இதை செய்தான். வெற்றி பெற்றாலும் ஸ்தோத்திரம், தோல்வியுற்றாலும் ஸ்தோத்திரம். ஏனால் அதுக்குள் ஒரு காரணம், நன்மை இருக்கிறது என்று கருதி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பொல்லாப்பு செய்ய தடுத்த போதும் ஸ்தோத்திரம் செலுத்தினான். சங்கீதம் 34:1 சொல்லுகிறான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்றார். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. காரியம் வாய்க்க வேண்டுமா? சுகம் வேண்டுமா? மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? பெற்றோருக்கும் பிள்ளைக்கு சமாதானம் வேண்டுமா? உயர்வு வேண்டுமா? மேன்மை வேண்டுமா? எல்லாவற்றிலும் முதன்மையாக முக்கியமானது இருப்பது இந்த ஸ்தோத்திர பலி. ஏறெடுங்கள். அவர் உங்களுக்கு என்ன செய்தார், குடும்பத்திற்கு சபைக்கு என்ன செய்தார் சொல்லி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நமக்காக எவற்றையெல்லாம் படைத்துள்ளார் ஸ்தோத்திரியுங்கள். ரட்சித்தார் ஸ்தோத்திரியுங்கள். என்ன வேலை செய்தாலும் உங்கள் மூச்சு போல் இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்வார். இயேசு எந்த ஜெபத்திற்கும் முன்பாக ஸ்தோத்திரம் செய்யாமல் இந்த பலி செலுத்தாமல் அவர் ஜெபிப்பதை பார்க்கவே முடியாது. அதிகாலை எழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி, துதி பலிகளை செலுத்துங்கள். இதை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களை மேற்கொள்ள எந்த சக்தியாலும் முடியாது. உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் கிருபை பெருகும். இதை தேவன் தூபமாக ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதம் 55:17 தாவீது சொல்வதை பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று தீர்க்கமாக சொல்கிறான். தியானம் பண்ணுதல் என்பது ஸ்தோத்திரம் செய்தல், முறையிடல் என்பது ஜெபித்தல் ஆகும். தானியேல் 6:10 பாருங்கள். ராஜாவை தவிர யாரை சேவித்தாலும் சிங்கக்கவியில் போடப்படும் என்று உத்தரவு தெரிந்தும் அதுக்கு முத்திரை இட்டது என்றது அறிந்தும் அவன்
தானியேல் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் தேவன். உங்கள் எதிரியின் வாயை, உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் அவருடைய கையை, அவருடைய சிந்தனையை உங்களுக்கு எதிராக ஏதும் செய்ய முடியாதபடி என் தேவன் கட்டி போடுவார். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். யோபு 1:21. சகலத்தை இழந்து நிற்கிறான் யோபு, ஸ்தோத்திரம் செலுத்தினான். படித்து பாருங்கள். யோபு 42:12 இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் செய்வதை வழக்கமாக்கி பழக்கமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிப்பது எங்களுக்கு பிரியமாகட்டும். அது உயிர் மூச்சு போல இருக்கட்டும் சுவாமி. உங்கள் பிரியம் வல்லமை எங்கள் மேல் விளங்குவதாக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.